அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்த விஜய் டிவி நீயான நிகழ்ச்சியில் ஒரு பக்கம் சாதிய பற்று கொண்ட இளைஞர்கள், இன்னொரு பக்கம் சாதியை ஆதரிக்காத இளைஞர்கள், இந்த ரெண்டு பேரும் விவாதம் நடத்திருக்காங்க. இந்த விவாதத்தில் ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்களை அவமானப்படுத்தியிருக்காரு கோபிநாத். நான் கோபிநாத்தை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கோபிநாத் அவர்கள் கேட்குறாங்க, சாதி பெருமை பேசுறதுனால என்ன நடந்துச்சு, ஆண்ட சாதின்னு சொல்றதுனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் சாதி பெருமை பேசுறதுனால ஆண்ட சாதி பெருமை என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாதா? கோபிநாத் பற்றி எனக்கு மரியாதை உண்டு. மரியாதைக்குரிய கோபிநாத் அவர்களே, தமிழ்நாட்டில் எங்கேயுமே வைக்கக்கூடாது, எங்கேயுமே வைக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன கூடங்குளம் அணுவில் தமிழ்நாட்டுக்கு வந்தது யாரால? சாதி பெருமை பேசி ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி திமிரோடு இதனால இங்கே வந்துச்சு. அணுக்களி மையம் மும்பை கொண்டு போனாங்க, கல்கத்தா கொண்டு போனாங்க, இங்கே கர்நாடகா கொண்டு போனாங்க, அங்கெல்லாம் வைக்க கூடாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு அணுக்களி மையம் ஒரு அது வெளியே வந்துச்சுன்னா 3-4 மாவட்டம் காலியாரம், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அது சாதி பெருமை ஆண்ட பரம்பரை பெருமை பேசுறதுனால தான் அது வந்துச்சு. தமிழ்நாட்டுடைய மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் நிலத்தை நாசமாக்கி 1000 மணிக்கு குடியை தோண்டி போடுற அந்த திட்டம் வந்தது யாரால? ஆண்ட பரம்பரை சாதி பெருமை பேசிக்கிட்டு இருந்ததுனால தான். என்ன நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? 8 வழிச்சாலையில் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு திட்டம், நீட்டின் ஆராய்ச்சி, கெயில் குழாய் பதிப்பு, இது போன்ற திட்டங்கள்லாம் வந்தனால ஆண்ட சாதி சொல்லி மீசிய முறுக்குனால தான் வந்துச்சு. இது கூட தெரியாம இருக்கீங்க. இது தெரியலாம் கூட பரவாயில்ல. ஓபிசி இடஒதுக்கீட்டில் 50 விழுக்காடு மாணவர்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிச்சு. எதனால? ஆண்ட சாதி பெருமை ஆண்ட பரம்பரை சாதி திமிரோட இருந்ததுனால தான். சும்மா ஒரு டிவி கிடைச்சி மீடியா கிடைச்சி என்னன்னாலும் பேசுவீங்களா? அதெல்லாம் விடுங்க. நீட் தேர்வு இனிமேல் தமிழ்நாட்டை சேர்ந்த எவனுமே, இங்கே தேவமார் நாடார் கோனார் பிள்ளைமார் செட்டியார் முதலியார் எவனுமே மருத்துவர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீட் தேர்வை போட்டு அதை காலி பண்ணது யாரால? நாங்கள் சாதி பெருமை ஆண்ட சாதி பெருமை பேசுனால தான். சும்மா வாய்க்கு வந்தவெல்லாம் பேசக்கூடாது, சரியா? அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை, புதிய வேளாண் மசோதா, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடுன்னு சொல்லி இப்படி நல்ல நல்ல அருமையான திட்டங்கள்லாம் வந்தது எதனால? ஆண்ட சாதி பெருமை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி தீச்சட்டியை வரைகிறது, மஞ்சள் சோப்பு பொட்டை வைக்கிறது, மஞ்சள் சோப்பு கயிறை வரைகிறது, நெத்தியில் அருவாளை வரைகிறது, இப்படி நாங்கள் சாதி பெருமையோட சாதி திமிரோட இருக்க போய் தான் இப்படி திட்டங்கள்லாம் வந்துச்சு. இது கூட தெரியாமல் இருக்கீங்க. சரி, இதையெல்லாம் விடுங்க. கோபிநாத் நீங்க MBA முடிச்சவர், பல புத்தகங்கள் படித்தவர், பல புத்தகங்கள் எழுதினவர். உங்களுக்கு தெரியாத வரலாறு, இந்திய வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு தெரியாதா? இன்னைக்கு ஆண்ட பரம்பரை சாதி திமிர் பேசி மீசிய முறுக்கிட்டு யாருடைய வரலாறையும் இடம்பெறாம தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத வரலாறு கொண்டு போய் எழுதி இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்டது மங்கள் பாண்டே, பெண்களில் போராடினது ஜான்சி ராணின்னு சொல்லி ஒரு வரலாறு எழுதிச்சிருக்காங்க. எங்களோட வரலாறே மறைச்சிருக்காங்க. இதெல்லாம் மறைச்சதுக்கு யார் காரணம்? ஆண்ட பரம்பரை சாதி திமிர் பேசுறதுதான் காரணம். இப்படி ஆண்ட சாதி பெருமை பேசி ஆண்ட பரம்பரை திமிர் பேசி தமிழ்நாடு நாசமா போனதுக்கு காரணமே இந்த சாதி வெறி பிடிச்ச, இந்த ஆண்ட பரம்பரை திமிர் பிடிச்ச இந்த அயோக்கிய பயலுக தான் அப்படின்னு கோபிநாத்துக்கு தெரிஞ்சனால தான் மனசாட்சி இல்லாமல் வச்சு செஞ்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நீயான நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் சாதி வெறியோடு சாதி பெருமை பேசிக்கிட்டு நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை மோண்ட பரம்பரை அந்த பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாரும் பார்க்க வேண்டிய நிகழ்ச்சி ஹாட்ஸ்டாரில் இருக்கு, இல்லை யூடியூப்ல கூட வெளியிட்டிருக்காங்க. எல்லாரும் பாருங்க. ஒரு பக்கம் சாதி வெறி பிடித்த, சாதி திமிர் பிடித்த, சாதிதான் எங்கள் அடையாளம், சாதிதான் எங்கள் பெருமை, நாங்கெல்லாம் ஆண்டர் பரம்பரை மன்னர் வகையரா ராஜ பரம்பரை என்ற திமிரோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள். இன்னொரு பக்கம் அதே சமூகத்தில் பிறந்த, அதே கிராமப்புற பணியில் படித்து பல துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள். அவங்களும் கிராமத்திலிருந்து வந்தவங்க தான் கொஞ்சம் நகரத்தில் படித்து இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஒரே சமூகத்தை சார்ந்த தமிழ்நாட்டில் ஆண்ட பரம்பரை பேசக்கூடிய பல்வேறு சமூகங்கள், தேவர், நாடாறு, பிள்ளைமாறு, கோனாறு, முதலியார், மூப்பனார், செட்டியார், இந்த மாதிரியான வன்னியர் போன்ற சமூகங்கள்லேருந்து வந்தவங்க, கவுண்டர் போன்ற சமூகங்கள்லேருந்து வந்தவங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சாதி வரி பிடித்த ஆண்ட பரம்பரை ராஜ பரம்பரை பேசக்கூடிய இந்த இளைஞர்கள் எவ்வளவு முட்டாள்களாக, எவ்வளவு அறிவொளிகளாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது சாதி பெருமை பேசுகிறோம் கூடாமே படிக்காம தற்குறியாக தான் தெரியலாம் அப்படிங்கிறத மிக வெளிப்படையாக உடைத்திருக்குது நீயான நிகழ்ச்சி. இதை நடத்துகிற கோபிநாத்துக்கு நம்முடைய ராயல் சல்யூட். இதனால கோபிநாத் உங்கள் அப்பாவுக்கு பேர் சந்திரன் செட்டியார்னு போட்டாரு, அதனால கோபிநாத்தும் சாதி வெறி பிடிச்சவர் தான், அவர் இதை நிகழ்ச்சி நடத்தலாமான்னு சொல்லி சில முட்டா பீஸுக மவுத் பீஸுக பேசிக்கிட்டு இருக்கு. கோபிநாத் பேருக்கு பின்னாடி கோபிநாத் செட்டியார்னு போட்டிருந்தா அது ஒரு தவறு இருக்கு, அதை நம்ம கண்டிக்கலாம். கோபிநாத்துடைய அப்பா பேருக்கு சந்திரன் செட்டியார்னு போட்டதுக்கு கோபிநாத் என்ன பண்ணுவார்? கிராமத்தில் என்னுடைய தாத்தாக்கு பேருக்கு பின்னாடி சாதி இருந்துச்சு, ஆனால் துரைமுருகன் பேருக்கு பின்னாடி சாதி போட்டால், துரைமுருகா உன் பேருக்கு பின்னாடி சாதி போட்டிருக்க, நீ எப்படி சாதி அடக்குமுறை கொடுத்து சாதியை ஒடுக்குமுறை கொடுத்து பேச முடியுங்கிற கேள்விக்கிறான். எங்கள் தாத்தா போட்டதுக்கு நான் ஒன்றும் ஏற்க முடியாது. அதே போல்
கோபிநாத்தோடைய அப்பா போட்டதுக்கு கோபிநாத் பொறுப்பேற்க முடியாது. கோபிநாத் ஒரு சமூக அக்கறையோடு அந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு. நிகழ்ச்சி உண்மையிலே மிக சிறப்பான நிகழ்ச்சி, மிக நீண்ட காலத்துக்கு பிறகு. அதில் ஒரு தம்பி சொல்றாரு, நாங்கள் கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போகும்போது மற்ற சாதிக்காரனை பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு திமிர் வந்துடும். அப்படியே வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு அப்படியே ராஜ நடந்து போகிறான், முகர கட்டை வேட்டியை தூக்கிக்கிட்டு போகிறான். வச்சு பெட்டக்ஸில் எஸ்ஐயும் போலி இன்ஸ்பெக்டர் அடித்தாங்கன்னா அந்த ராஜ நட அப்படியே தளர்ந்துடும். என்ன சாதி திமிர் வாழுது, என்ன சாதி திமிர் வாழுது? சாதி திமிரை வைத்து நீங்கள் சாதித்தது என்ன? இந்த சாதி திமிரை வச்சு என்ன சாதிச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இந்த சாதி திமிருங்க, இந்த சாதி திமிரை வச்சு நாங்கள் சாதிச்சிட்டோம். ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டம், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான போராட்டமாக நடந்துச்சா? குறிப்பிட்ட சாதி திமிரை வைத்து ஜல்லிக்கட்டு போராட்டம். எல்லா மக்களும் ஜல்லிக்கட்டில் மாட்டை அடக்காத, ஜல்லிக்கட்டு மாட்டை நேரில் கூட பார்க்காத எல்லோரும் போராடினாங்க. தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களும் தமிழனாக நின்று போராடியதால் தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வெல்ல முடிந்தது ஒழிய தேவமார் போராட்டம், நாடார் போராட்டம், கல்லர் போராட்டம், முத்திரையர் போராட்டம், மூப்பனார் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம் கூப்பில் உட்காந்துருக்கும் பீட்டா ஜெயிச்சிருப்பான். அங்கே தமிழனாக நிற்க போய் தான் ஜல்லிக்கட்டை வெல்ல முடிந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த எல்லா போராட்ட வரலாறையும் எடுத்து பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட சாதியாக போராடியோ இல்லை ஆண்ட பரம்பரையாக போராடியோ சாதி பெருமை பேசியோ எந்த போராட்டமும் வென்றதாக சரித்திரமே கிடையாது. ஆனால் தமிழனாக போராட்டம் வெல்லப்பட்டிருக்கு. அது மொழி போரில் ஆரம்பித்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வரை தமிழராக நின்று நம்ம நிறைய வென்றிருக்கிறோம். இன்னொரு தம்பி, அவர் தான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமான சமூக வலையத்தை ஆக்கிரமித்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ராஜ கம்பீரத்தோட நடந்து வரும்போதே ஒரு ராஜ தோரணை எங்களுக்கு வந்துருமா அவருக்கு. மொத்தமே உடம்புல 4 எலும்பு, 4 மீட்டர் தோல் தான் இருக்கு. மீசையே மயிரே முளைக்கல. அந்த மயிருக்கு வந்து வரும்போதே ஒரு மீசையை முறுக்கும் போதே ஒரு கெத்து வரும். எங்க நடந்து காட்டுங்கன்ற ஒரு கோபிநாத். அது பச்சை புள்ளத்தனமா அது நடந்து காட்டுது. அந்த பள்ளி பஞ்சத்தில் அடிப்பட்ட பள்ளி மாதிரி இருந்துக்கிட்டு இது ராஜ கம்பீர் தான் ராஜநானே. டே உன்னால ஆண்ட பரம்பரைக்கும் சாதி பெருமைக்குமே அவமானம்டா. அவன் நினைச்சிட்டு இருக்கான் ராஜா கடை, அது ராஜ நடன்னு. அது ஏதோ பள்ளி வந்து 10 நாள் பட்டியா கடந்து நடந்த மாதிரி இருக்கு. அது ராஜ நடையான். மீசையே முளைக்கல. இன்னொன்று சொல்றாங்க, வீரம்ங்கிறது வந்து மீசையை முறுக்குனா தாங்க வீரம், மீசையை முறுக்குமா தாங்க வீரம் வருது. வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டத்தனம் சொல்லி இந்திய ராணுவத்திற்கு ஆட்களை திரட்ட வீரமாக பேசிய முத்துராமலிங்க தேவர் மீசையை வச்சது கிடையாது. மீசை வச்சாதான் வீரம்ன்றிய. அப்ப முத்துராமலிங்க தேவர் மீசையை வைக்கல, அப்ப அவர் வீரமற்றவரா? இதுக்கு பதில் சொல்லி எவனாவது ஒருத்தன், டே வீரம்ங்கிறது மயிரில் இல்லடா, வீரம்ங்கிறது உயிரில் இருக்குடா. அப்புறம் இந்த ஆண்ட பரம்பரை சாதி பெருமை பேசுற எல்லாரும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிற புள்ளி என்னன்னா, நாங்கள் ஏன் சாதி பெருமை பேசுகிறோம், இவங்கெல்லாம் கோட்டால படித்து வெளியே வந்துட்டாங்க, அவங்களுக்கு மட்டுமே கோட்டா கிடைக்குது. அதில் கூட ஒருத்தர் சொன்னார், நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துலேருந்து இதை விதைச்சிடுறாங்க, எங்கள் பள்ளிக்கூடத்தில் என் கூடவே இருப்பான், திடீர்னு பார்த்தா கவர்மெண்ட் நோட்டு புக்கை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடை வந்து ஒரு அவமானமாக, அதாவது எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து அவங்க என்னமோ இடஒதுக்கீட்டில் அவங்க மட்டும் பயனடைவது போலவும், அவங்களுக்காக இடஒதுக்கீடு இருப்பது போலவும் கவர்மெண்ட் தான் சாதியை தூண்டி விடுது, நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம், திடீர்னு இடஒதுக்கீட்டில் வந்து எஸ்சி எஸ்டி கொடுக்கும்போது அவங்கள பிரிச்சிடுறாங்க, அப்போ எங்களை தனியாக்கிறாங்க. இதை போல ஒரு முட்டாள்தனமான வாதம், முட்டாள்தனமான தர்க்கம் எதுவுமே கிடையாது. இந்த இடஒதுக்கீட்டில் 69 விழுக்காடு, இந்த 69 விழுக்காட்டில் 50 விழுக்காடு யார் தெரியுமா? இந்த ஆண்ட பரம்பரை மீசையை முறுக்கி சொல்றல, தேவர், நாடாரு, கோனாரு, செட்டியாரு, முதலியாரு, பிள்ளமாறு, மூப்பனாரு, வன்னியரு, இந்த கூட்டத்துக்கு தான் இந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீடு. இவங்க சொல்லுவாங்க, இந்த இன்ஸ்பெக்டர் நம்மால்டா, மாப்பிள்ள நம்ம இந்த வக்கீல் இருக்கார்ல நம்ம பங்காளி தான், அப்புறம் மாப்பிள்ள இந்த ஜட்ஜி இருக்கார்ல அவர் நம்ம ஆளுக்க, மாப்பிள்ள மாப்பிள்ள எஸ்ஐ இருக்காப்புல அவர் நம்ம ஆளுக்க, இந்த கோர்ட்டில் இவர் இருக்கார்ல அவர் நம்ம ஆளுக்க, இந்த டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் இருக்கார்ல அவர் நம்ம ஆளுக்க, இந்த நம்ம ஆளுக்க டாக்டராக இருக்கார், நம்ம ஆளுக்க வக்கீலாக இருக்கு, நம்ம ஆளுக்க போலீஸாக இருக்கு, நம்ம ஆளுக்க வந்து இந்த கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கான்னு சொல்றீங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க, நீங்க எப்படி இன்ஸ்பெக்டர் ஆனீங்க, நீங்க எப்படி டாக்டர் ஆனீங்க, நீங்க எப்படி வந்து ஜட்ஜ் ஆனீங்க, நீங்க எப்படி வந்து மாவட்ட கலெக்டர் ஆனீங்க கேட்டீங்கன்னா இடஒதுக்கீட்டில் வந்திருப்பாங்க. உங்க நம்ம தேவர், நாடாரு, பிள்ளமாறு, செட்டியாரு இவங்கெல்லாம் படிச்சு முன்னேறி இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தான் இங்க போயிருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க இடஒதுக்கீட்டுடைய பெருமைகளை, இடஒதுக்கீட்டு அருமைகளை படித்து இன்னைக்கு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய அவங்க சொல்லுவாங்க. 50 விழுக்காடு இந்த சமூகங்கள் அனுபவித்துக் கொண்டு இடஒதுக்கீடு மிக கேவலமாக பேசுகிறது. ஆனால் அந்த இடஒதுக்கீட்டில் 1 விழுக்காடு தான் எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ், யாரு பழங்குடியின மக்களுக்கு, 18 விழுக்காடு எஸ்சி மக்களுக்கு, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்கிற தேவேந்திர குல வெள்ளாளர் பறைய சமூக மக்களுக்கு
18 விழுக்காடு. ஆனா இவன் என்ன சொல்றான், 18 விழுக்காடும் 1 விழுக்காடு வாங்குற எஸ்சி எஸ்டிய இடஒதுக்கீட்டுல கோட்டால படிக்கிறான்னு சொல்றது. 50 விழுக்காடை முழுமையாக அனுபவிப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இதர பிற்படுத்தப்பட்டோர். இந்த இதர பிற்படுத்தப்பட்டோர் தான் பிசி வராரு, எம்பிசி வராரு, டிஎன்சி வராரு, அதுல தான் பேக்வேர்டு முஸ்லீம் பிசிஎம் வராங்க. எல்லாரும் இதுல முழுமையாக 50 விழுக்காடு அனுபவித்து அதுல நீதிபதியாகி மாவட்ட ஆட்சியராகி அதுல காவல்துறையில சேர்ந்து அதுல பல நிறுவனங்களை பொறுப்புகளை வைத்து விட்டு கோட்டானாலே எஸ்சிக்கு கோட்டா இருக்கிறத அவங்க படிச்சு முன்னேறிட்டாங்க. கோட்டா இந்த கோட்டாவை ஒழிக்கணும், இது இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது. இடஒதுக்கீடுன்னு ஒன்று இல்லைன்னா இந்த தேவர், நாடாரு, பிள்ளைமாறு, செட்டியாரு, முதலியாரு இந்த பிற்படுத்தப்பட்டோர்ல ஒரு பையன் மருத்துவர் ஆக முடியாது, ஒருத்தன் போலீஸ் ஆக முடியாது, ஒருத்தன் நீதிபதி ஆக முடியாது. எல்லாம் பூனல் போட்ட அந்த கிராஸ் தாண்டா உட்காந்துருக்கோம். இந்த சாதி பெருமை பேசுகிற எல்லாரும் சொல்றது என்னன்னா, நாங்கள் ஊருக்குள்ளே போகும்போது இந்த வேட்டி கட்டும்போது ஒரு திமிர் வரும், மீசையை வைக்கும்போது ஒரு திரும்ப வரும், கயிறு கட்டும்போது ஒரு திமிர் வரும். இந்த திமிர்லாம் வரும், அதெல்லாம் உன் ஊருக்குள்ளே வரும். உன் ஊரை தாண்டி வேற எங்கேயாவது போ, தமிழ்நாடு தாண்டி நீ போ, கேரளாவுக்கோ ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ இல்லை மகாராஷ்டிராவுக்கோ இல்லை உலகத்தின் வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு நீ பிழைக்கப்போ, உழைப்பு தேடிப்போ. நீ எவ்வளோ பெரிய சாதியில் இரு, உன் ஊரில் நீ தேவமாரா இருக்கலாம், உன் ஊரில் நீ பிள்ளைமாரா இருக்கலாம், உன் ஊரில் நீ செட்டியாரு, கோனாரு, வன்னியரு அப்படின்னு நீ மீசியை முறுக்கிக்கிட்டு காது வரைக்கும் மீசை வச்சுக்கிட்டு உன் மீசியை அங்கேருந்து கீழே வரைக்கும் கூட ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டு வச்சுக்கோ, என்னெல்லாம் பண்ணிக்க. அதை நேராக கொண்டு போய் அங்கே போய் சொல்லு. வடநாட்டில் எங்கேயா சொல்லணும், ஏன் பிஞ்சு செருப்பகட்டி அடிச்சிருவான். உன் சாதி பெருமைலாம் வேலைக்காகாது. உன் சாதி பெருமைலாம் உன் உள்ளூர் தான். சாதி என்பது தோளில் போட்டிருக்கிற துண்டு மாதிரி, ஆனால் மொழி என்பது கட்டியிருக்கிற வேட்டி மாதிரி. நீ துண்டு இல்லாமல் வெளியே போகலாம், ஆனால் வேட்டி இல்லாமல் வெளியே போனேன்னா நாய் கடிக்கக்கூடாத இடத்த கடிச்சு வச்சிடும். இதில் சாதி பெருமை பேசுனா என்ன தவறு? சாதி இதனை இப்போ இருக்கா? எவ்வளவு நூற்றாண்டு காலமாக சாதி இருக்கு. சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது. கீழடி நாகரிகம், ஆதிச்சநல்லூர் அகராட்சி, அரிக்கமேடு கல்வெட்டுகள், இல்லை சிந்து சமவெளி நாகரிகம், எங்காவது ஒரு இடத்துல இங்கே தேவமார் வாழ்ந்தார், இங்கே கோனார் வாழ்ந்தார், இங்கே நாடார் வாழ்ந்தார், இங்கே பிள்ளைமார் வாழ்ந்தார், இங்கே செட்டியார் வாழ்ந்தார், இங்கே படையாச்சி வாழ்ந்தார், இங்கே பறையர் வாழ்ந்தார் அப்படின்னு ஏதாவது ஒரு கல்வெட்டு ஒரு சான்று இருக்கா? இந்த இடங்கள்லாம் தமிழர்கள் வாழ்ந்தார்கள், தமிழ் மொழி வாழ்ந்தது, தமிழர்கள் வாழ்ந்துக்கான அடையாளங்கள். கீழடி நாகரிகம் என்பது அது தேவர் நாகரிகமோ நாடார் நாகரிகமோ பல்லர் பறையர் நாகரிகமோ அல்ல, அது தமிழர் நாகரிகம். அங்கே சாதிலாம் இல்லை. ஆதிச்சநல்லூரில் இந்த சாதி வாழ்ந்துக்கான எந்த அடையாளமும் இல்லை, ஆனால் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான அடையாளம் இருக்கு. அதே போல எங்க முன்னோர்கள் காலத்துல சாதி இருக்குங்க. கரிகால சோழன் எங்க பேருக்கு மேலே சாதி இருக்கா? ராஜராஜ சோழன் பேருக்கு மேலே சாதி இருக்கா? ராஜேந்திர சோழன் பேருக்கு முன்னாடி சாதி இருக்கா? யாரவனா எடுத்துக்கோங்க. சாதி என்பது இப்பத்தான் போட்டுக்கிட்டு தர்றான் கொஞ்ச காலமா. இப்போ தமிழ்நாட்டில் இது போடாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த கலாச்சாரத்தை இது போன்ற சில ஒன்றுமே தெரியாத இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வேலை பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? எந்த படிப்பும் படிச்சிருக்க மாட்டாங்க, 8ஆம் கிளாஸ் கூட தாண்டிருக்க மாட்டானுங்க. எங்கேயாவது ஏடிஎம் வாசலில் வாட்ச்மேனாகவோ இல்லை ஒரு தானி ஓட்டுநராகவோ அது மாதிரியான வேலைகள் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சாதி பெருமை பேசிக்கிட்டு படிக்கிறது இல்லை, சாதி பெருமை பேசி தொழில் பண்ணுறது இல்லை, எதுவும் பண்ணுறதில்ல. அந்த ஒரு தங்கச்சி வீரச்செல்வியா, அந்த தங்கச்சி ரொம்ப சிறப்பாக பேசிச்சு. 40லேருந்து 45 வயசுக்கு வேலைக்கூடிய ஆட்கள் தங்களால் செய்ய முடியாத இவங்களை மேனிபுலேட் பண்ணுறாங்க, இவங்களை தூண்டி விட்டு 20 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை சாதி வரைக்கும் உட்படுத்துறாங்க அப்படின்னு. அது உண்மைதான், அதுதான் நிதர்சனமான சத்தியமான உண்மை. 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்கள் அப்புறம் அடங்கிட்டான். இந்த 40 வயசுக்காரன் தான் சாதி வரியை தூண்டி விட்டு தனக்கு பாதுகாப்புக்கு ஆள் வேணும்னு சொல்லி இந்த மாதிரியான இளைஞர்களை கெடுக்க பார்க்குறாங்க. இதே போல ஒரு கூட்டத்தில் இருந்தவன் தான், அதனால இதை பேசுறதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு. அதே போல சாதியை ஆதரிக்க கூட்டத்தில் ஒரு கடைசியா இருந்த ஒரு சகோதரர் சொன்னாரு, இன்னைக்கு இருக்க சாதி தலைவர்கள்லாம் உண்மையா இருக்காங்களா, இன்னைக்கு இருக்க சாதி தலைவர்கள் ஏதாவது இந்த மக்களுக்கு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கோபிநாத் அவர்கள் கேட்டதுக்கு அந்த சகோதரர் சொல்லியிருந்தாரு, இப்போ யாருங்க இருக்கா, எல்லாம் இதுக்கு தான் அப்படின்னாரு. அவர் சொல்லிட்டு கையெடுத்தாரு, இதுக்கு தானே, பணத்துக்கு தான். இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டில் எவ்வளவோ சாதி அமைப்புகள் இருக்கு, ஒவ்வொரு சாதிக்கும் 10 அமைப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு சாதி அமைப்பு தன் சமூகத்தில் பிறந்த பிள்ளைகளை அது படிப்புக்காகவோ இல்லை தொழிலுக்காகவோ ஏதாவது உதவி செஞ்சதாக வரலாறு உண்டா? அந்த சாதி தலைவர் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சமூக தலைவர் இருப்பார். ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கும் போராடிய ஆட்களை சாதி தலைவராக மாற்றிட்டாங்க. முத்துராமலிங்க தேவர் எல்லா சமூகத்துக்கும் போராடினார், அவர் தேவர் சமூகத்துக்கு தலைவராக இன்னைக்கு மாற்றி வச்சிருக்காங்க. மருதுபாண்டியர் ஒட்டுமொத்தமான மக்களுக்கு போராடினார், அவர் அகமுடையார் சங்க தலைவராக மாற்றியாச்சு. அழகுமுத்துக்கோன் ஒட்டுமொத்தமான மக்களுக்கு போராடினார், இவர் கோனார் சங்க தலைவராக மாற்றியாச்சு. அதே போல் தீரன் சின்னமலை, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே தீரன் சின்னமலைன்னு சொல்லி வெள்ளைக்காரனை ஏற்று போராடி தூக்கு கைட்டை முத்தமிட்ட அந்த மாவீரனை கொண்டு போய் கவுண்டர் சாதிக்கு தலைவராக மாற்றியாச்சு. இப்படி ஒவ்வொரு சாதிக்கும் சாதி தலைவர்களை உருவாக்கி வச்சு அந்த சமூகத்துக்காக போராடிய தலைவர்களுக்கு பிறந்த நாளில் நினைவு நாளில்
போய் ஒரு மாலையை போடுறது, அங்கே பட்டாசு வெடிக்கிறது, அங்கே போய் மஞ்சள் சோப்பு கயிறை கட்டுறது, ஒரு பறை அடித்து ஆடி கொண்டாடி விசில் அடித்து திட்டி தீத்துறது மற்ற சாதிக்காரனை. இதை தவிர இந்த சாதி, இந்த சமூகம், இந்த சாதி அமைப்பு செஞ்ச ஒரு நன்மை. இவ்வளவு சாதி பெருமுறை, ஆண்ட பரம்பரை, நாங்கள் அந்த பரம்பரை, நாங்கள் மன்னர் வகைரா, மண்ணில் பாதி அந்த சாதி, நாங்கள் தான் ஆளுவோம், நாடாண்ட இவர், அப்படி எல்லாம் சொல்லிட்டு கருணாநிதி காலையும் ஜெயலலிதா காலையுமே ஒத்த சீட்டு வாங்கினதான் இந்த சாதி கட்சியுடைய லட்சணம் மயிறு. இந்த சாதி பருவம் பேசி ஆண்ட பரம்பரை, மன்னர் வகையான பேசுகிற இவங்க எல்லாரும் கருணாநிதி கிட்ட சாதி கேட்டிருந்தா, ஜெயலலிதா கிட்ட சாதி கேட்டிருந்தா இந்த நாட்டில் கருணாநிதி வந்திருக்க முடியாது, ஜெயலலிதா வந்திருக்க முடியாது. ஏன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுடைய 2 பேருடைய சமூகம் தமிழ்நாட்டில் 5000 பேர் கூட இல்லை. இவங்க கிட்ட கேட்கல. இப்போ இருக்க ரஜினிகாந்த் கிட்டயாது நீ என்ன சாதி அப்படின்னு கேட்கும் இந்த ஆண்ட பரம்பரை, இந்த சாதி வெறி பிடிச்ச பரம்பரை, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தலைவா, தமிழ்நாடு தலைவர், அம்மா, தமிழர் இல்லாத எல்லாத்தையும் அம்மா தலைவர் ஏற்றுறது, தமிழை எவன் வந்தாலும் சாதி பார்க்கறது, இதுதான் இந்த ஆண்ட பரம்பரை, இந்த சாதி வெறி கும்பலுடைய லட்சணம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ற பாடம் என்னன்னா, தமிழர்கள் என்றாலே சாதி வெறி பிடித்தவர்கள், தமிழர்கள் என்றாலே ஆண்ட பரம்பரை, ஆண்ட சாதி திமிர் பிடித்தவர்கள் என்று பேசுகிற திராவிட கும்பலை சார்ந்த தெலுங்கு வகைராவான நாயக்கடோ, நாயுடுவோ, ரெட்டியாரோ, இல்லை கன்னட செட்டியாரோ இந்த அரங்கத்துக்கு வரல, இந்த நிகழ்ச்சிக்கு வரல. அவங்களும் ஆண்ட பரம்பரை, நாயுடு ஆண்ட பரம்பரை, நாயக்கர் ஆண்ட பரம்பரை என்று பேசுவாங்க. ஆனால் அவங்க யாருமே வரல. அதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க யாருமே ஆண்ட பரம்பரை இல்லை, அவங்களையும் சேர்த்த ஆண்ட பரம்பரை இவங்க தான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதில் சாதி வெறி பிடித்த ஒரு கும்பல் இருந்தாலும் அதற்கு நிகராக சாதியை வெறுக்கிற, சாதியை ஆதரிக்காத ஒரு இளைஞர் இருந்தாங்க. அதே சமூகத்தில் பிறந்து பொது உடைமை பேசி எல்லா சமூக மக்களையும் ஒன்றாக நேசிக்கிற ஒரு இளைஞர் படை, படித்த இளைஞர் இருந்தாங்க. படித்த இளைஞர்கள் சாதியிலிருந்து வெளியே வந்து தமிழர்களாக நின்றார்கள். அவங்க பேசின எல்லாருமே நாங்கள் தமிழர்கள், எங்கள் தாய்மொழி தமிழ், தமிழராக நிற்போம் என்றுதான் பேசினாங்க. சாதியை ஆதரிக்காத கூட்டம். அப்படி என்றால் தமிழராக நிற்கணும்னா சாதியை வெறுக்கணும், சாதியை வெறுத்தா தான் தமிழராக நிற்க முடியும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி